விஷால் அண்ணாவோட இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி தான் பாடுறேன் அப்படின்னு. இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு சில தற்கூரி நாய்ங்க அவரோட கை நடுங்கிறத வச்சு ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் போட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா கடுப்பாயிட்டேன். ஒருத்தர் உடல் நலம் சரியில்லாம கஷ்டப்படுறத பார்த்து எப்படி இவனுங்களால ஃபன் பண்ண முடியுதுன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல மீம் பேஜ் வச்சிருக்கிற ஒரு தற்கூரி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கான். விஷால் அண்ணாவோட கை நடுங்குற அந்த கிளிப்பை வச்சு எடிட் பண்ணி நரம்பு தளர்ச்சியான ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கான். ஆடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இந்த மீம் பேஜோட அட்மின் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஐ வுட் லைக் டு சே சம்திங். விஷால் அண்ணாக்கு நரம்பு தளர்ச்சி எல்லாம் கிடையாது. ஒருத்தரோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு ஃபன் பண்ணலான்னு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்ட பாத்தியா? உனக்கு தான் ஏதோ மூல வளர்ச்சி கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல டாக்டரையா போய் பாக்குறது நல்லது. அண்ட் அந்த ரீல்ஸ்ல இன்னும் ஒரு தற்கொலை கமெண்ட் போட்டிருக்கு. அது மார்கழி குளிர், வேற ஒண்ணும் இல்ல. இந்த கமெண்ட் போட்ட தற்கொலை கிட்ட இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்க. இப்போ உங்க அப்பாவும் இந்த மாதிரி நடுங்கிட்டு இருக்காரு. உன் ஃப்ரெண்டு வந்து கேக்குறான், என்ன மச்சான் அப்பாவுக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, மார்கழி குளிர்ல தான் மனுஷன் ஜாலியா நடுங்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு உங்க அப்பாவை கிண்டல் பண்ணுவியா? மாட்டல்ல. இப்போ உள்ள ஒரு சில 2K கிட்ஸ்க்கு வேணா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தெரியலாம். ஆனா ஒரு 90s கிட் கிட்ட போய் கேட்டு பாரு. ஆக்ஷன் சீன்ஸ்க்கே அளவெடுத்து செஞ்ச ஒரு பீஸ்ரா அவரு. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? சின்ன பொம்மை தான் வச்சு பட்டு பண்ணு போட்டு போய்கினே இருப்பாப்புல. அவரோட ஹெல்த் கண்டிஷன் கூடிய சீக்கிரமே சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரோட பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு தரமான கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கம்பேக் கொடுக்கும்போது தயவு செஞ்சு அவரை ட்ரோல் பண்ணாம முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணாம போனதுக்கு அப்புறமா ஃபீல் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். விஷால் அண்ணா, we want you back. Come back stronger. We love you and hope you get well soon. இப்ப நார்மல் விஷால் இப்ப டிராபிக்கா இருக்கு, நீங்க டக்குன்னு சைக்கிள் எடுத்துட்டு போக முடியுமா? ஆப்வியஸ் இல்ல. யாருமே என்ன கண்டுக்க மாட்டாங்க.